சார் தாமஸ் மன்றோட சிலையில் ஏன் சேனம் மற்றும் ஸ்ட்ரிப்ஸ் இல்லைன்னா அதுக்கு நம்ம அவரோட வரலாறை பார்க்கணும். சார் தாமஸ் மன்றோ மெட்ராஸ் மாகாணத்தோட ஆளுநராக 1820 1827 வரை பணிபுரிஞ்சார். இவர் இதுவரை இருந்த ஆளுநர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறையை கடைபிடிச்சார். மக்களால் தாமஸ் மன்றோவை சுலபமாக அணுக முடிஞ்சதால் மக்கள் இவரை ஒரு பிரிட்டிஷ்காக பார்க்காம அவர்களில் ஒருத்தராக பார்த்தாங்க. இதனால் அவர் பிரபலமான மற்றும் ஒரு நல்ல ஆளுநராக பார்க்கப்பட்டார். அப்படி என்ன மற்ற ஆளுநர்களோட இவர் வித்தியாசம் காட்டினார்னா, மான்ட்ரோ ஆளுநர் ஆகிற வரை மெட்ராஸ் மாகாணத்தில் ஜமீன்தாரி வரிமுறை தான் இருந்துச்சு. ஜமீன்தாரி வரிமுறைன்றது விவசாயிகளுக்கும் மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில் இந்த ஜமீன்தாரி இருப்பாங்க. ஸோ இவங்க தான் வரி வசூலித்து தரணும். இதில் இருந்த சிக்கல் என்னென்னா, விளைச்சலில் பாதியை ஜமீன்தார்கிட்ட தரணும். அதாவது ஜமீன்தார் கிட்டத்தட்ட ஒரு இடைத்தரகர் மாதிரி செயல்படுவார். இதில் என்ன ஹைலைட்னா, சில ஜமீன்தார்கள் அவங்க சொல்கிறது தான் வரி. ஸோ தாமஸ் மன்றோ இந்த ஜமீன்தாரி முறையை பிரேக் பண்ணுறாரு. ரியோத்வாரி முறையை கொண்டுட்டு வராரு. இதன்படி எந்தவித இடைத்தரகரும் இல்லாமல், அதாவது ஜமீன்தார் இல்லாமல் வரியை மக்கள் நேரடியாக அரசாங்கத்துக்கு கட்டலாம். அது மட்டும் இல்லை, பஞ்சம் வரும்போதும் சரியான விளைச்சல் இல்லாத போதும் அதையும் கணக்கு காட்டி விலக்கு வாங்கிக்கலாம். அப்போது ஜமீன்தாரி முறை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். எந்தவித விலக்கும் கிடையாது, வரியை கட்டியே ஆகணும், விளைச்சலில் பாதியை. தாமஸ் மன்றோவோட ரியோத்வாரி முறையில் 1/3 பங்கு கட்டினா போதும். அது மட்டும் இல்லை, மக்களுக்கு நிறைய பயன்களும் கிடைச்சிச்சு. ஆனால் இதுவுமே அதிகப்படியான வரி விதிப்புன்னு மான்ட்ரோ மேலே விமர்சனங்கள் வைக்கிறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் இருந்த ஜமீன்தாரி முறைக்கு இது எவ்வளவோ பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். மான்ட்ரோ இந்த மாதிரி அணுகுமுறையை கடைபிடித்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தையும் மெட்ராஸ் மக்களையும் சமநிலையில், அதாவது பேலன்ஸ்டாக கொண்டு போனார். இதை பிரதிபலிக்கிற விதமாக தான் அவரோட சிலையில் சேனமும் ஸ்ட்ரிப்ஸும் இல்லாமல் வடிவமைச்சு இருக்கலாம். ஏன்னா சேனமும் ஸ்ட்ரிப்ஸும் இல்லாமல் குதிரையில் சவாரி பண்ணணுன்னா நம்ம தான் ஃபுல் கண்ட்ரோலும் பண்ணணும். இது கூட காரணமாக இருக்கலாம் இல்லையா? அது மட்டும் இல்லை, மான்ட்ரோவும் இந்த மாதிரி பயணம் பண்ண விரும்புவார்னு சொல்லப்படுது. இன்னொரு குறிப்பும் இருக்குது. இந்த சிலையை செதுக்கின சிற்பி ரோமானிய தளபதிகளோட பிரதிபலிப்பை கொண்டு வரணும்னு இந்த சிலையில் சேனமும் ஸ்ட்ரிப்ஸும் இல்லாமல் செதுக்கினாருன்னு ஒரு கருத்து இருக்குது. ஆக மொத்தத்தில் தெரிய வர விஷயம் என்னென்னா, இந்த சிலையை செதுக்கின சிற்பி தவறுதலாக இந்த சிலையில் சேனமும் ஸ்ட்ரிப்ஸும் இல்லாமல் செதுக்கலை அப்படின்றது தெரிய வருது. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்குறக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.